அதிகரிக்கிறதா விமான விபத்து? உண்மை நிலவரம் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். 29 டிசம்பர் 2024 அன்னைக்கு தென்கொரியாவில் ஜேஜு ஏர் விமானம் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானதில் 179 பேர் பலியானாங்க. ஒரு மாதம் கழித்து வாஷிங்டன் டிசியில் ராணுவ ஹெலிகாப்டரும் பயணிகள் விமானம் மோதியதில் 67 பேர் பலியானாங்க. மிக சமீபத்தில் அகமதாபாத் ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட கொஞ்ச நேரத்தில் விபத்துக்குள்ளாச்சு. இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த ஒருவரை தவிர மற்ற அனைத்து பேரும் 241 பேர், மொத்தம் 242 பேர் பயணம் பண்ணாங்க. ஊழியர்கள், விமானிகள்லாம் சேர்த்து 241 பேர் பலியானாங்க. அது தவிர அந்த விமானம் விழுந்த இடத்துல இருந்த நபர்கள் பல பேரும் பலியானாங்க. இப்படி இது குறித்து ஒரு குறைவான கருத்து கணிப்புகள் தான் மேற்கொள்ளப்பட்டாலும் கூட அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் இந்த ஆண்டு ஜனவரி இறுதி வரை நிகழ்ந்த விமான விபத்துகள் குறித்த புள்ளி விவரங்களை தொகுத்திருக்காங்க. கடந்த 2005 முதல் 2024 வரை அமெரிக்காவில் விமான விபத்துகள் சராசரியாக குறைஞ்சிருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் விமானங்களுடைய எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த தரவுகள் வெளிப்படுத்துகிறது. கடந்த ஜனவரியில் 52 விபத்துகள் பதிவாகி இருக்கு. இது கடந்த ஆண்டு ஜனவரியில் 58 ஆகும், 2023 ஜனவரியில் 70 ஆகும் இருந்துச்சு. அதைவிட 2025 ஏற்பட்ட விமான விபத்துகளுடைய எண்ணிக்கை குறைவு அப்படிங்கிறத தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியத்தினுடைய தரவுகள்லாம் சுட்டி காட்டுகிறது. ஐநாவை சேர்ந்த அமைப்பான சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பு ICAOன்னு சொல்லுவாங்க. அது உலகளாவிய விமான சம்பவங்களை கண்காணிக்கிறது. கடந்த 2005 முதல் 2023 வரை 1 மில்லியன் விமான பயணங்களுக்கு எதிரான விபத்துகளின் எண்ணிக்கை தெளிவாக குறைஞ்சிருக்கிறது அப்படின்னு இந்த தரவுகள்லாம் சுட்டிக்காட்டுது. சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பினுடைய விமான விபத்துக்கான வரையறை ரொம்ப விரிவானது. இது பயணிகள் அல்லது பணியாளர்கள் பலத்த காயமடைவது அல்லது இறப்பது மட்டுமில்லாமல் விமானம் சேதமடைந்து பழுது பார்க்கப்பட வேண்டிய அல்லது காணாமல் போகும் சம்பவங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கு. விபத்து மட்டும் கிடையாது, அது சார்ந்து எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கு அந்த தரவுகள். உலகளாவிய விமான விபத்துகளில் இறப்பு எண்ணிக்கை குறித்த தரவுகளும் இதே காலகட்டத்தில் விமான விபத்துகள் குறைவாக ஏற்பட்டுள்ளதை காட்டுகிறது. ஆனால் சில ஆண்டுகளில் ஏற்பட்ட பெரிய விமான பேரழிவுகளுடைய காரணமாக இறப்பு எண்ணிக்கை அப்படிங்கிறது திடீர்னு உயர்ந்திருக்கிறதா காட்டப்படுது. கடந்த 2014 இந்த மாதிரியான நடந்த 2 முக்கிய நிகழ்வுகள் விமான விபத்துகளால் ஏற்பட்ட இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்க காரணமாக அமைஞ்சிருக்கிறது. மார்ச் மாதத்தில் மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானமான MH370 கோலாலம்பூரில் இருந்து பெய்ஜிங்கிற்கு 239 பேரோட பயணித்த போது காணாமல் போச்சு. ஜூலை மாதத்தில் இன்னொரு மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் MH17 கிழக்கு யுக்ரைனில் ரஷ்யாவின் ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. கிட்டத்தட்ட 300 பேர் உயிரிழந்தாங்க. விபத்துகளை எண்ணாமல் உயிரிழப்புகளை எண்ணினா அது ரொம்ப ஏற்ற இறக்கத்தோடும் ஒரு பெரிய விபத்தில் எளிதாக மாற்றக்கூடியதாகவும் இருக்கும். விபத்துகள் ஒரே மாதிரியாக நடக்கிறது கிடையாது. அது ஒரு அப்பப்போ நடக்கக்கூடியதாக வேறு மாதிரியாக இருக்கு. அதனால விமான விபத்துகளுக்குள் தொடர்பு இல்லை என்றாலும் ஒருவேளை அவற்றுக்கு தொடர்பு இருப்பது மாதிரியான தோன்றலாம். கடந்த சில மாதங்களில் நடந்த பெரிய விபத்துகள் விமான போக்குவரத்தில் பாதுகாப்பு குறைந்து விட்டது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி கிடையாது. இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான விபத்துகள் நடந்திருக்கிறது மிகவும் துரதிர்ஷ்டவசமானதாக பார்க்கப்படுது. ஆனால் மக்கள் இதை அடிப்படையாக கொண்டு எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள், உதாரணமாக டிசம்பரில் பார்த்தோன்னா கஜகஸ்தானில் அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் ரஷ்ய விமான எதிர்ப்பு ஏவுகணையால் தாக்கப்பட்டு விபத்துக்குள்ளானது. இந்த மாதிரியான சில விபத்துகள் எதிர்பார்க்க முடியாதவை. சமீபத்திய ஆண்டுகளில் போயிங் 737 மேக்ஸ் விமானங்கள் தொடர்புடைய பல சம்பவங்கள், குறிப்பாக ஜனவரி 2024 விமானத்தினுடைய கதவு நடுவானில் வெடித்தது போன்ற சம்பவங்கள் சமூக ஊடகங்களையும் பெரிய கவனத்தை ஈர்த்தது. இந்த நிகழ்வுகளாலும் பிற பிரச்சனைகளாலும் சில வாடிக்கையாளர்கள் போயிங் விமானங்களை புறக்கணிக்க தொடங்கினாங்க. அதைத் தொடர்ந்து நிறுவனத்தினுடைய பங்கு விலையும் சரிந்தது. இது போன்ற பெரிய விமான விபத்து சம்பவங்களால் அதிகாரிகளால் முழுமையாக விசாரிக்கப்படுகின்றது. விபத்துகளுடைய புதிய தகவல்களும் தரவுகளும் பைலட் பயிற்சியில் உதவும் சில முக்கியமான நபர்களுக்கெல்லாம் இந்த விபத்து தொடர்பான தகவல்கள் உடனுக்குடன் தெரியப்படுத்தி வருகின்றது. இதனால் விமானிகள் எதிர்காலத்தில் அத்தகைய சூழ்நிலைகளை எதிர்கொள்ள தயாராக முடியும். பாதுகாப்பு விதிமீறல்களுக்கு அதிகாரிகள் அபராதம் விதிப்பது, உரிமத்தை இடைநீக்கம் செய்வது அல்லது செயல்பாட்டு கட்டுப்பாடுகள் போன்றவற்றை விதிக்கலாம். விமான நிறுவனங்கள் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றாவிட்டால் நாடுகளிலோ அல்லது கூட்டமைப்புகளிலோ தடை செய்யப்படலாம். சமீபத்திய சம்பவங்கள் ஒருபுறம் இருந்த போதிலும் கூட விமான பயணம் இன்னும் மிகவும் பாதுகாப்பான பயணத்துக்கான வழியாகவே இருக்கின்றது.
அமெரிக்காவில் 2022 போக்குவரத்து தொடர்பான இறப்புகளில் 95% மேல் சாலைகளில் நடந்திருக்கு. மொத்த இறப்புகளில் 1% குறைவாக தான் விமான பயணத்துடன் தொடர்புடையதாக இருக்கு அப்படின்னு அமெரிக்க போக்குவரத்து துறையினுடைய புள்ளி விவரங்கள்லாம் காட்டுது. பயணித்த தூரத்திற்கு ஏற்ப இறப்பு எண்ணிக்கையினுடைய புள்ளி விவரங்களை ஆராய்ஞ்சா விமான பயணம் எவ்வளவு பாதுகாப்பானது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. நிறைய வகையான சாலை போக்குவரத்து விபத்துகளால் இறப்பதற்கான குறிப்பிடத்தக்க ஆபத்து இருந்த போதிலும் கூட இறப்பதற்கான சாத்தியக்கூறு கணக்கிட முடியாத அளவுக்கு ரொம்ப சிறியது அப்படின்னும் கண்டறியப்பட்டிருக்கு. நிச்சயமா சில நாடுகளில் இருக்கக்கூடிய சாலைகள் மற்றவற்றை விட ஆபத்தானவையாக இருக்கு. உலக சுகாதார நிறுவனம் 2021ஆம் ஆண்டு தரவுகளின் அடிப்படையில் உலகெங்கிலும் ஏற்பட்ட சாலை விபத்துகளுடைய இறப்பு விகிதத்தை மதிப்பிட்டாங்க. அதில் கினியா, லிபியா இந்த மாதிரியான சாலை விபத்துகள் ரொம்பவும் ஆபத்தான நாடுகளாக இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக நாம் சடனாக பார்க்குற சமயத்தில் விமான விபத்து அதிகமாகிட்டே வருது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் ஆண்டு வாரியாக பார்க்கும்போது விமான விபத்துகள் இந்த ஆண்டு குறைவு அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த புள்ளி விவரங்களும் காண்பிக்கின்றது.